வணக்கம் நேயர்களே, ஃபீபாவின் இன்றைய காலை தியானத்திற்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃபீபா நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் 22வது வசனத்தை நாம் தியானிக்கலாம். ஆனாலும் யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, இஸ்ரவேலே, நீ என்னை குறித்து மனம் சலித்து போனாய். முதல் குற்றச்சாட்டு ஆண்டவர் வைக்கிறார், நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை. என்னை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நான் மறு உத்தரவு அருளி செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று நாம் பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்க தரிசனமே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் அல்லது யூத ஜனங்களுக்கு விரோதமாக சொன்ன பலவிதமான தீர்க்க தரிசனங்கள் அடங்கியவை. இந்த ஏசாயா உரைத்த தீர்க்க தரிசனங்கள் அடிப்படையிலே யூதாவுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்தார். ஏசாயா இஸ்ரவேலுக்கு விரோதமாகவும் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். அதே போல இரண்டாவது வருகை குறித்து பேசுகிறார். இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகை பற்றியும் பேசுகிறார். 1000 வருட அரசாட்சியை பற்றி பேசுகிறார். இன்னும் பல காரியங்களை குறித்து இந்த தீர்க்க தரிசன புஸ்தகம் விளக்குகிறதை நாம் அறிந்திருக்கலாம். 43வது அதிகாரத்திலே பாபிலோனிலிருந்து திரும்பி வந்த அந்த ஜனங்கள் இன்னும் ஆண்டவரிடத்திலே நெருங்கி சேராதபடி, ஆண்டவரை நோக்கி கூப்பிடாதபடிக்கு அவர்களுடைய உள்ளம் கடினமாய் போனதை நினைத்து இந்த வார்த்தைகளை அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த பகுதியிலே ஆண்டவர் ஆகிய தேவன் ஒரு குற்றம் சாட்டுகிற வழக்குரைஞராக காணப்படுகிறார். பொதுவாகவே வழக்கறிஞர்கள் என்பவர்கள் ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு ஆதரவாக வாதாடி அவர்களுடைய குற்றத்தை இல்லை என்று சொல்லி மறுத்து பேசி தங்களுடைய வாத திறமையால் விடுவிக்கக்கூடியவர்கள். புதிய ஏற்பாட்டிலே நமக்காக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவ்வாறு தான் ஒரு வழக்கறிஞராக பரிந்து பேசுகிறார். ஆனால் இந்த இடத்துல இந்த மக்களுக்கு விரோதமாக குற்றம் சாட்டுகிற ஒரு வழக்கறிஞராக ஆண்டவர் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த ஜனங்கள் அவர்கள் விசுவாசித்து நடந்தவர்கள் அல்ல, தரிசித்து நடந்தவர்கள். ஆபிரகாம் மூலமாக அவர்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டு பின்னர் இஸ்ரவேல் தேசமாக உருவாக்கப்பட்ட அந்த நிலையிலே அவர்கள் முழுவதும் தரிசனங்களை கண்டு, அற்புதங்களை கண்டு, அதிசயங்களை கண்டே ஆண்டவரை பின்பற்றினவர்கள். இங்கே எதிராளியினுடைய அடிமைத்தனத்துக்கு கீழாக விடப்பட்டு திரும்பி வந்த போதும் கூட அவர்களால் ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்க முடியவில்லை. ஆண்டவரை நோக்கி கூப்பிடவில்லை. யாரெல்லாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு தேவன் பதில் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பதை வேதத்தின் வாயிலாக நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இந்த ஜனங்கள் தேவனை நோக்கி கூப்பிட மனமற்றவர்களாய் போய்விட்டார்கள். அவர்களுக்கு பிரச்சனை வந்த போதெல்லாம் அவர்கள் தேவனை நோக்கி பார்க்க வேண்டியவர்களாய் இருந்தார்கள். தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுடைய விசுவாசம் அது மந்தமாகி போனது. சில வேளைகளிலே எகிப்திய ராஜாக்களிடத்திலே தங்களுடைய முகத்தை திருப்பி அவர்களை நோக்கி ரட்சிப்பு அவர்கள் மூலமாக வரும் என்று எதிர்பார்த்தார்கள். சில வேளைகளிலே பாபிலோனிய ராஜாவோடு கூட அவர்கள் நட்புறவு பாராட்டி அவர் இவர்களை ரட்சிப்பார், காப்பாற்றுவார் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார்கள். எனவேதான் ஆண்டவர் இவர்களை பார்த்து குற்றம் சாட்டுகிறார், நீங்கள் என்னை நோக்கி கூப்பிடவில்லை. எனக்கு அருமையான ஃபீபா நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வரும்போது யாரை நோக்கி பார்க்கிறீர்கள்? மனிதர்களை நோக்கி பார்க்கிறீர்களா? ஒருவேளை உங்களுடைய வங்கி கணக்கை நோக்கி பார்த்து அதிலிருந்து பணத்தை எடுத்து என்னுடைய பிரச்சனையை தீர்த்து கொள்ளலாம் என்று நினைக்கிறீர்களா? அல்லாவிட்டால் உங்களுடைய நண்பர்களை நோக்கி பார்க்கிறீர்களா? குடும்பத்தை நோக்கி பார்க்கிறீர்களா? இவர்களெல்லாம் நல்ல காரியங்களாக இருந்தாலும் கூட நம்முடைய ஆதரவு நம்முடைய ஆண்டவரிடத்திலிருந்து தான் வர வேண்டும். நம்முடைய உதவி இஸ்ரவேலை தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு வர வேண்டும். அவரை நோக்கி பார்த்தால் நாம் விடுவிக்கப்படுவோம், நாம் ரட்சிக்கப்படுவோம், நாம் மீட்டு கொள்ளப்படுவோம். அதை உணர்ந்து அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். ஆண்டவரே இந்த இடத்துல குற்றம் சாட்டுகிறார். நாமும் கூட இந்த பாவத்திற்கு உட்பட்டவர்களாய் பிரச்சனைகள் வந்தபோது உலக தீர்வை நோக்கி பார்க்கிறவர்களாய் இருந்தோமா அல்லது தேவனை நோக்கி பார்த்தோமா? சிந்திப்போம். தேவன் தாமே நம்மை தொடர்ந்து அவரை நோக்கி பார்த்து வாழும்படிக்கான வாழ்க்கையிலே நடத்திட கிருபை செய்வாராக.
இன்றைய காலை தியானத்தில் பங்கேற்றமைக்காக நன்றி. உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 9458505042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.